الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த தினம் ஜும்மாவுடைய தினம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய தினமே. உலகம் அழியுறக்கூடிய யுக முடிவு நாள் ஏற்படுவதும் இந்த ஜும்மாவுடைய தினமே. மகத்துவம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதியில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்ற நம் மீதும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனது கிருபையும் உண்டாகட்டுமாக. நம்ம இருணும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் நம்மீதும் வல்ல இறைவனின் அந்த வற்றா கருணையும் அவனது ரஹ்மத்தும் அருளும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அமல்களை தொடருவோம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்ததன் நோக்கம் என்னவென்றால் அவனை மட்டுமே வணங்குவதற்காக. அந்த வணக்கத்தை உரிய முறையில் செலுத்துவதற்காக நாம் ஒவ்வொருவரும் ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நோன்புகளை நோற்று அந்த நோன்பெல்லாம் முழுமை அடைந்த நிலையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு வாக்குறுதியை இறைவன் நமக்கு வழங்குகின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமீலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ நற்காரியங்கள் புரிகின்றார்களோ உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள். அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்புகளிலேயும் சிறந்தவர்களாக யாரையெல்லாம் குறிப்பிடுகிறான் என்றால், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனை தவிர யாரையும் வணங்காமல் உறுதியான நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் புரிகின்றார்களோ அவர்களைத்தான் இறைவன் சொல்லுகின்றான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் இவர்கள்தான். அப்படிப்பட்ட படைப்புகளிலே சிறந்த இவர்களுக்கு இறைவன் ஒரு வாக்குறுதியை வழங்குகிறான். ஜஸாஉன் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனமே பரிசு, அதன் கீழே ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் ஹாலிதீன ஃபீஹா என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள்.
அப்ப படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான் என்றால், நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் புரிபவர்கள், தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுபவர்களை அல்லாஹ் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள். அப்படி என்னை நினைவு கூறிய காரணத்தினால் அவருக்கு தரக்கூடிய பரிசு சொர்க்கம். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே அவர் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார், மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட பரிசை உனக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதியை வழங்குகிறார். முஸ்லிம்களாக இருக்கின்ற பெரும்பாலானோர் இந்த ரமலான் மாதத்தில் நம்மளுடைய அமல்களை எல்லாம் முழுவதுமாக அமைத்துக் கொள்கிறோம். நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், நம்மால் முடிந்த அளவிற்கு முழுமையாக அதை நிறைவேற்றுகின்றோம். ஆனால் ரமலான் அல்லாத மாதங்களிலே, அந்த ரமலான் மாதம் ஒரு மாதத்தை தவிர்த்து மீதமுள்ள 11 மாதங்களும் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருக்கின்றதா? நாம் தொடர்ச்சியாக ஐங்கால தொழுகையை தொழுது வருகின்றோமா? நம்மால் முடிந்த அளவிற்கு சுன்னத்தான நோன்புகளை நோக்கின்றோமா? நம்மால் முடிந்த அளவிற்கு ரமலான் அல்லாத மாதங்களிலும் இரவு தொழுகையை தொழுது வருகின்றோமா என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு படிப்பினை. சில படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்ம நோன்பு மாதத்தில் மட்டும் தொழக்கூடியவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்து ஏனைய மாதங்களை தவிர்த்து விடுகின்றோம். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உத்வேகத்தில் உயரச் செய்வதற்காக அல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு இறைவன், படிப்பினைகளை இறைவன் நமக்கு தன்னுடைய திருமறையில் வழங்குகின்றார். நம்ம ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆனை ஓதுகின்றோம், ஏனைய மாதங்களில் ஓத வேண்டும். ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனை மரணம் செய்கிறோம், அதனுடைய மொழியாக்கத்தை படிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தமிழாக்கத்தை, மொழியாக்கத்தை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு படிப்பினை. ذَلِكَ கிதாப், இது வேதம். லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது முத்தகீன்களுக்கு, இறை அச்சவாதிகளுக்கு நேர்வழி காட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனை எடுத்து புரட்டி படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அது நமக்கு பல தெளிவை தரும், பல வழிகாட்டுதல்களை தரும், படிப்பினைகளை தரும். இறை அச்சவாதிகளுக்கு இது நேர்வழியை காட்டும். அதை திருக்குர்ஆனை ஒவ்வொரு நாளும் எடுத்து புரட்டி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நேர்வழியை, படிப்பினையை தரக்கூடிய இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த திருக்குர்ஆனை படிப்பதற்கு நாம் எளிமையாக்கி வைத்திருக்கின்றோம். பகல் முத்தக்கீர், படிப்பினை பெறுவோர் உண்டா? இந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் 114 அத்தியாயங்களையும் 6000 சொச்ச வசனங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். யஸ்ஸர்னல் குர்ஆன் சொல்றான் அல்லாஹ். மக்தப் மதரசாக்களில் அந்த மதரசா மாணவ மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு கிதாப் இருக்குமே, ஒரு 60 பக்கம் கொண்ட அந்த புத்தகம், அது யஸ்ஸர்னல் குர்ஆன் சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த குர்ஆனையும் யஸ்ஸர்னல் குர்ஆன்ங்கறான். படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும், நீ தெளிவு பெறுவதற்கு ரொம்ப அற்புதமாக, எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நாம் உமக்கு அமைத்து தந்திருக்கின்றோம். பகல் முத்தக்கீர், படிப்பினை பெறுவோர் உண்டா? அந்த திருக்குர்ஆன் ஒட்டுமொத்தமும் நாம் படித்து புரட்டி பார்க்கும் பொழுது, அந்த வசனங்களை உள்வாங்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படிப்பினைகளை வழங்குவான். அந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு இடத்தில், லுக்மான் என்ற அத்தியாயம், அதில் இறைவன் பேசுகின்றார். லுக்மான் என்ற ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய உபதேசங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அவர் தன்னுடைய மகனை அழைக்கின்றார். யா புனைய, எனது அருமை மகனே, எனது பாசத்திற்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ் இணை வச்சிராதப்பா. அவர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்களேன், வேற விஷயங்கள் எல்லாம் பெருக்கல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. நீ கொள்கைவாதியாக இருக்கிறாய், தௌஹீத்வாதியாக இருக்கிறாய், அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக இருக்கின்றாய், ஒருபோதும் நீ இணை வைத்திராத. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை ஏன்? இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம்,
இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம். அது மட்டும் பண்ணிடாதப்பா. இது ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் படிப்பினை. நம்ம கொள்கைவாதியாக இருக்கின்றோமே, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமே, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம், மூமின்களாக இருக்கின்றோமே, ஒவ்வொருவருக்கும் இது படிப்பினை. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் படிப்பினை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருபோது வினை வைத்து விடாதே. லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்கல் அல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி. அதை மட்டும் பண்ணி விடாதே. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே வரிசையாக லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களை அங்கே சொல்லுகின்றான். ஒவ்வொரு வசனத்திற்கும் முன்னாலும் பின்னாலும் தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டாமல, இப்படி சொல்லிட்டு லுக்மான் தன்னுடைய மகனுக்கு இன்னொரு உபதேசம் செய்கிறார். ஒரு 2 வசனம் கழித்து இன்னொரு உபதேசம் செய்கிறார். யா புனைய, எனது அருமை மகனே, அகீமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுப்பா. எல்லாருக்கும் இதான அவசியம். அல்லாஹ் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் பேசுகின்றான். அகீமுஸ் ஸலாத் ஆத்து ஸகாத், அகாமுஸ் ஸலாத் ஆத்து ஸகாத். தொழுகையை நிலைநாட்டு ஸகாத்தையும் கொடுத்து வாருங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இறைவன் பேசுகின்றான். ஏன் தொழுகையை குறித்து இப்பொழுது பேச வேண்டும் இறைவன்? அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் தொழுகையை பற்றி, இன்ன ஸலாத்த கான அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறான் அல்லாஹ். கடமைன்னு சொல்றான், அது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றான். ஏன் நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறான் அல்லாஹ்? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீத்வாதி, இவர் தௌஹீதோடு இவர் ஈமான்தாரியாக வாழ்ந்து ஈமான்தாரியாகவே மரணிக்க வேண்டும் என்று விரும்பிதான் இந்த தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். எப்படி நாம தொழுகையில நிற்கின்றோம், அல்ஹம்து சூரா ஓதுகின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகையே கிடையாது. எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெறும். இரவு தொழுகையாக இருந்தாலும், ஐவேள தொழுகையாக இருந்தாலும், ஜனாசா தொழுகையாக இருந்தாலும், கிரகண தொழுகை, மலை தொழுகை, பெருநாள் தொழுகை, எந்த தொழுகையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்ஹம்து சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகையே கிடையாது. எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூரா இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்து சூராவை ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா தொழுகையும் இடம்பெற வைத்தான்? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தொழுகையில நிற்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவே உனக்கே. எதற்கு? மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளின் அதிபதியே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம், உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம், பாதுகாவல் தேடுகின்றோம். இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே, அதற்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறோம். எப்படிப்பட்ட ஹிதாயத் இது? எப்படிப்பட்ட நேர்வழி? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சில விஷயங்களை சொல்லுகிறானே. இறை தூதர்களுடைய மனைவிமார்களை பற்றி பேசுகிறான், பிள்ளையை பற்றி பேசுகின்றான். அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, ஹிதாயத் கிடைக்கல. லரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு வ இம்ராத்து நூஹ் வ இம்ராத்து லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கும் நேர்வழி கிடைக்கல. ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் இவர்கள் முன்னுதாரணம், முன்னோடி. அல்ல யார சொல்லுகிறான்? 950 வருடம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000க்கு 50 தான் குறைவு. 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரச்சாரம் செய்திருப்பார்கள். கெட்டிய மனைவி ஏற்கவில்லை, பெற்ற பிள்ளை ஏற்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கும் இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அடுத்த வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், வலரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு வ இம்ராத்து ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்களுக்கு இந்த நேர்வழியை வழங்கினோம். அவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் முன்னோடி. அல்ல எப்படி ஹிதாயத்தை தரான் பாருங்களேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல அடியார், இறை தூதர், அவர்களுடைய மனைவிமாருக்கு நேர்வழி கிடைக்கல. ஃபிரௌன் என்பவன் கெட்டவன், அயோக்கியனாக இருந்தான். அலா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட பெருமை பிடித்தவனுடைய மனைவிக்கு இந்த நேர்வழி கிடைக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யஹ்தி மை யஷா இலா சிராத்தி முஸ்தகீம். தான் நாடியோருக்கு நான் தான் நேர்வழி வழங்குவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தைக்கு நேர்வழி கிடைக்கலையே.
அபூலஹப் என்பவன் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய எதிரியாகவே வாழ்ந்து விரோதியாகவே வாழ்ந்து மரணித்தார். அபு தாலிப் அவர்கள் நடுநிலையாக இருந்த போதிலும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்த போதிலும் அதிகமாக ரசூலுல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார். அபு தாலிப் மீது மரண தருவாயில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். பெரிய பாப்பாவே, எப்படியாவது லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கோங்களே, சொல்லுங்களேன். அங்கிட்டு இருந்து அபூ ஜஹல் முயற்சி செய்கின்றான். நம்மளுடைய முன்னோர்கள் வழங்கிய கடவுள்களை விட்டுவிட்டு நீங்கள் முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்க போகிறீர்களா? ரெண்டு பக்கம் முயற்சி நடக்கிறது. கடைசியில் நேர் வழி பெறவில்லை. வல்லாஹ் யஹ்தி மை யஷா இலா சிராத்து முஸ்தகீம். தான் நாடியோருக்கு அல்லாஹ் தான் நேர் வழி வழங்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு நேர் வழி கிடைக்கலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைக்கு நேர்வழி கிடைக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் மறுமையிலே? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார். ஒரு வருத்தம். பொதுவாக யாருடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தாலும் எல்லோருக்கும் கவலை என்பது, துக்கம் என்பது வரும். அப்படி அந்த நபித்தோழருக்கு வருகிறது. மீண்டும் ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், அபூக்க, என்னுடைய தந்தை நரகத்தில் தான் இருக்கிறார். அவ இறை தூதர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, இரத்த பந்தங்களுக்கு, பிள்ளைக்கு, மனைவிமார்களுக்கு கிடைக்காத ஏகத்துவம் இந்த ஹிதாயத், இந்த தௌஹீத் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே, இவ்வளவு பெரிய அருள் கொடை பாருங்களேன். இந்த அருள் கொடையை கொண்டுதான், இந்த ஹிதாயத்தை கொண்டுதான் நாளை சூனத்திற்கு செல்ல முடியும். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். நம்ம கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், சோதனை இருக்கலாம், நோய் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். எது இருக்கிறதா இல்லையோ அல்லாஹ் நாளை மறுமையில் சூனபதிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறானே, எவ்வளவு பெரிய அருள் கொடை பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அல்ஹம்து லில்லாஹ் நிற்கும் பொழுது அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகின்றோம். அடுத்ததாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, இதே நேர்வழியில், இதே கொள்கையில் எங்களை நிலைத்திருக்க செய். ஒவ்வொரு தொழுகையிலும் நிற்கும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும். இரவு தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை, எந்த தொழுகையாக இருக்கட்டுமே, அல்ஹம்து சூராவை இருக்கும் பொழுது நமக்கு இந்த எண்ணம் ஓட வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, என்னை நேர்வழியிலே வளர்ச்சி, என்னை நேர்வழியிலே மரணிக்க செய். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டால் அல்லாஹ் நம்மளை ஈமானிலிருந்து நம்மை தூக்கி எறிவானா? அவன் தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு எதற்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால், இவர் இந்த ஈமானை விட்டு கடந்து சென்று விடக்கூடாது. இவர் தௌஹீத்வாதியாக வாழ்ந்து தௌஹீத்வாதியாகவே மரணிக்க வேண்டும் என்று விரும்பிதான் அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகை மறந்து விடக்கூடாது. நோன்பு காலங்களிலே, நோன்பு வைத்த நிலையிலே பள்ளிவாசல் நிரப்பக்கூடிய அளவிற்கு நாம் தொழுகை நிறைவேற்றினோம். நோன்பு அல்லாத மாதங்களிலும் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, எப்பொழுதும் தொழுகையை தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை விட்டு விடக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஹிதாயத். இந்த ஹிதாயத் இருக்கிறது. இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரியாக வாழ்ந்து நம்மை ஈமான்தாரியாக இன்ஷா அல்லாஹ் மரணிக்க செய்வான். அதே போல லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அடுத்ததாக சொல்லுகிறான். அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மஅரூஃப் அன்ஹனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையும் தடு. தொழுகையை நிலைநாட்டு, அதோடு சேர்த்து எதையும் செய்து நமக்கும் ஒரு உபதேசம். தொழுகை மட்டும் நமக்கு போதாது. நமக்கு என்ன சக்திக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதை பிறருக்கு இந்த மார்க்கத்தை ஏவக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, நாமும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நம்ம பிறருக்காக உபதேசம் செய்கிறோம் என்று நினைக்கிறோம். பிறருக்காக உபதேசம் செய்தாலும் கூட, அவருக்கு நன்மை கிடைத்தாலும் கூட, நாளை நாம் இந்த கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், வஅமுர் பில் மஅரூஃப் அன்ஹில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். எப்பவெல்லாம் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கிறோமோ, எப்பவெல்லாம் தீமையை தடுத்துக் கொண்டே இருக்கின்றோமோ, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது மார்க்கத்திற்கு உட்பட்டது, இது ஹராம், இது ஹலால் என்று போதித்துக் கொண்டே இருக்கின்றோமோ, அல்லாஹ் நம்மை ஹிதாயத்திலே வாழச் செய்வார். அதான் படிப்பினை. வஅமுர் பில் மஅரூஃப் அன்ஹில் முன்கர்,
அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் வஸ்பிர் அலா மஸாபக், அதில் ஏற்படுது சகித்துக்கொள். கொள்கையை சொல்லுகிறாய், ஏகத்துவத்தை சொல்லுகிறாய், பறைசாற்றுகிறாய், தைரியமாக சொல்லுகிறாய், அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறாய். அப்படி சொல்லும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படும். வஸ்பிர் அலா மஸாபக், பொறுத்துக்கொள். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான்ப்பா காரியங்களிலேயே சிறந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை நிலைநாட்டுகிறாயே, அது மட்டும் இல்லாமல் நன்மையை தீமையை தடுக்கிறாயே, அதில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாயே, பொறுத்துக் கொள்கிறாயே, சகித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறாயே, இதுதான்ப்பா காரியங்களிலே சிறந்த காரியம். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நாம் நம்மளுடைய அமல்களை முழுவதுமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்திலே குர்ஆனை எப்படி ஓதிக்கொண்டே இருந்தோமோ, ஒவ்வொரு காலங்களில் நாம் குர்ஆனை திருக்குர்ஆனை எடுத்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தோமோ, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் சாக்கு போக்கு சொல்லாமல் இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவே இருந்தால், ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ், பாங்கனுடைய சப்தம் கேட்கும் பொழுது தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையில் தான் வெற்றி இருக்கின்றது. அப்படிப்பட்ட தொழுகையை எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுகின்றோமோ, அதே போல தொடர்ச்சியாக ஐங்கால தொழுகையை எந்த காலத்திலும் எந்த காரணத்தையும் சொல்லாமல் நாம் தொழுகையை எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிதாயத்திலே வாழ்ந்து இந்த நேர்வழியிலே மரணிக்க செய்வான். நாளை சுவனத்தை அடையக்கூடியவர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட திருக்குர்ஆனை எடுத்து நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகம் அதிகம் திக்ருகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இரவு தொழுகை எப்படி ரமலான் மாதத்தில் தொழுதோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் இரவு தொழுகை தொழுவார்கள். நம்ம ரமலான் மாதத்தில் எப்படி தொழுகின்றோமோ, நம்மால் முடிந்த அளவிற்கு மாசத்துக்கு ஒரு இரவு தொழுகை, வாரத்துக்கு ஒரு இரவு தொழுகை, சுன்னத்தான நோன்புகள், அரஃபா நோன்பு இருக்கிறது, ஆஷுரா நோன்பு இருக்கிறது. இது போக வாரத்தில் திங்கள் வியாழன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் நோன்பு நோற்பது. இப்படி நம்மால் முடிந்த அளவிற்கு சுன்னத்தான நோன்புகளையும் தொழுகைகளையும் இன்ன பிற தான தர்மம் செய்வதையும் மற்ற நாட்களிலும் நாம் அதிகப்படுத்தி ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, இன்ன பிற தாவா பணிகளுக்கு, பள்ளிவாசலுக்காக நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மகத்தான மேன்மையை வழங்குவான். அப்படிப்பட்ட பாக்கியப்படையவர்களாக அதிகம் அதிகம் அமல்களை செய்து, இந்த அமல்கள் ரமலான் மாதத்தில் எப்படி செய்தோமோ அதே அளவிற்கு தொடர்ச்சியாக அமல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி நாளை இந்த ஹிதாயத்திலே வாழ்ந்து இதிலே மரணித்து நாளை சோனத்தை அடையக்கூடிய நற்பாக்கியவர்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் நபி வழி அடிப்படையிலே நேற்றைய தினம் தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படவில்லை. அந்த மாதத்தை பூர்த்தி செய்தவர்களாக நாளை பெருநாள் தினத்தை நாம் அணுக இருக்கின்றோம். இந்த பெருநாள் தொழுகை காயல்பட்டினம் கடற்கரையில் வைத்து சரியாக 7:30 மணிக்கு இந்த தொழுகை பெருநாள் தொழுகை நடைபெறும். காலம் தாழ்த்தாமல், நேரம் தாழ்த்தாமல் ஆண்களும் பெண்களும் திரளாக முன்னரே வந்து திக்ருகளை செய்ய அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடலில் பெருநாள் தொழுகைக்காக வந்து முன்னரே அமர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த திக்ருகளை அதிகம் அதிகம் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையாக இருக்கின்றது. ஆனால் சிலர் காலம் தாழ்த்தி அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. பெருநாள் தொழுகை என்பது 2 பெருநாள் தான்.
அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னதாக 7:30 மணி என்று சொன்னால் ஒரு 7:15 ஒரு 7 மணிக்கெல்லாம் நாம் அந்த திடலிலே அமர்ந்து அல்லாஹ்வை அதிகம் போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பெருநாள் தினத்தினுடைய சட்டம் என்னவென்றால், நோன்பு பெருநாள் என்று சொன்னால் சாப்பிட்டு விட்டு பெருநாள் தொழுகைக்கு வருவது சுன்னத். ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னால் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு போய் சாப்பிடுவது என்பது அது சுன்னத். அப்ப நோன்பு பெருநாளிலே நம்மால் முடிந்த அளவிற்கு சிறிதளவு உணவை சாப்பிட்டு விட்டு திரளுக்கு வருவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையாக இருக்கின்றது. அதே போல பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் போகும் பொழுது எந்த பாதையில் வந்தோமோ அந்த பாதையில் மாற்று பாதையில் செல்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த பெருநாள் தினம் என்பது வருடத்தில் 2 பெருநாள் தான். அந்த பெருநாளை நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மளுடைய உறவினர்களோடு சந்தோஷமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் இப்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு குறைந்து கொண்டே வருது. பெருநாள் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி பிள்ளையோடு தன்னுடைய வீட்டு குடும்பத்தோடு முடிந்து விடுகிறது. வருஷத்துக்கு 2 பெருநாள் வருகிறது. அந்த பெருநாளை நம்மளுடைய உறவினர்களோடு சேர்ந்து அனுசரித்து அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், நபியே நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்து மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். அப்படி கடுமை காட்டக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். ஒரு பெருநாள் தினம் வருகிறதா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தினரை அழைத்து அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களாக, அவர்களோடு சேர்ந்து அந்த பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், அதே போல நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரிஸ்க் பொருளாதாரம், இன்னொன்று ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறவினர்களை பேணட்டும். அப்ப நம்மால் நம்மளுடைய உறவினர்களை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப தூரம் கூட வேணாம், கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரி, அவர்களோடு வெறுப்பு, அவர்களோடு மனக்கசப்பு, இதையெல்லாம் கலைந்து விட்டு நம்மோடு கூட பிறந்தவர் சகோதரன், அண்ணன் தம்பி சகோதரி, அவர்களோடு இந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல இறைவன் உறவினர்களை பேணக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கி இந்த உலகத்திலும் வாழ்வாதாரத்தையும் பரக்கத்தையும் பெற்றவர்களாக, மறுமையிலும் மகத்தான வெற்றி பெறக்கூடியவர்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.